ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 21 அதிகாரம் 20வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையில் வல்லவனானான். ஹல்லேலூயா. தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. எந்த பிள்ளையோடு இருந்தார்? தேவ பிள்ளைங்களே, ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற கால தாமதங்கள் ஆகும்போது சாராள் என்ன சொல்கிறா, தன்னுடைய வேலைக்காரியாக ஆகாரோடு சேர்ந்து ஆபிரகாமுக்கு பிள்ளை பெறும்படி செய்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறகுகிறது ஆகார் மூலமாக. இப்போ அந்த பிள்ளையும் வளருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்த பிள்ளையாக ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு பிறந்த உடனே தெய்வ பிள்ளையில சாராள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இந்த ஆகாருக்கு பிறந்த பிள்ளையை துரத்தி விடுகிறாள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 21 அதிகாரம் 10வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றால். பாருங்களேன், இந்த அடிமை பெண்ணுடைய மகன் என் குமாரனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. இந்த காரியம் ஆபிரகாம் மிகவும் துக்கமாக இருந்தது. ஆபிரகாம் என்ன செய்வது என்று தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆபிரகாம் அந்த ஆகாரை தன் பிள்ளையோடு அனுப்பிவிடுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 21 அதிகாரம் 14வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டால் அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்போ புறப்பட்டு போயாச்சு, வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறா. என்ன செய்வதுன்னு தெரியல. வனாந்தரமான ஒரு காரியம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட வனாந்தரத்தை கடக்க வேண்டியதில் அடுத்த ஸ்டெப் என்ன செய்வதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்களும் கலங்கி இருக்கிறீங்களா? வனாந்தரத்தில் இருக்கிறப்போ இருக்கீங்களா? தேவப்பிள்ளையை பயப்படாதீங்க. நீங்கள் தொடர்ந்து சம்பவத்தை பார்ப்பீங்கன்னா ஆதியாகமம் 21 அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். அவன் மிகவும் அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பாருங்க, அவன் மிகவும் அழுதானா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். தண்ணி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறது தெரியல. அம்பு பாயும் தூரத்தில் போயிட்டு அவள் அழுது கொண்டிருக்கிறா. 17வது வசனம் ரொம்ப அழகா இருக்கும். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. 19வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அங்கே தேவன் அவ கண்களை திறப்பாரு. அங்கே ஆண்டவர் துறவை உண்டு பண்ணி அந்த துறை மூலியமாய் அவன் பிள்ளைக்கு தண்ணி கொடுத்து அந்த பிள்ளை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறதை நான் பார்க்கிறோம். அந்த பிள்ளை தாங்க, அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார். அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு வில்வித்தைக்காரனாய் பெரிய ஜாதியாய் மாறுகிறான். தேவ பிள்ளையில, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட வனாந்தரமான காரியங்கள் இருக்கா? ஒருவேளை அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவப்பிள்ளையில் ஒருவேளை மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறீங்களா? இந்த ஆகார் யோசித்து பாருங்க. ஆகார் பிள்ளை பிறந்த உடனே பெரிய எஜமானுக்கு என் பிள்ளை பிறந்திருக்கு, பயங்கர கனவுகளோடு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எஜமானோட துரத்தி விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரம் நீங்கள் இப்படி புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதா? பயப்படாதீங்க. ஆண்டவர் அன்றைக்கு ஆகாருக்கு ஒரு துறவை உண்டு பண்ணி சாக வேண்டிய பிள்ளையை வாழ வைத்து ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவாரன்னா உங்களையும் கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை அவர் காலத்திற்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையை, இப்போ இருக்கிற பிரச்சனையை, இப்போ இருக்கிற போராட்டத்தை பார்க்காதீங்க. இப்போ இருக்கிறது ஒன்றுமே இல்லாத போல, ஒன்றுமே தெரியாத வனாந்தரத்தில் இருக்கிறது போல இருக்கலாம். பயப்படாதீங்க.
ஆண்டவர் அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. சாக வேண்டிய பிள்ளைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வண்ணாந்தரத்தில் ஒரு நீரூற்று உண்டு பண்ணி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆகாரின் கண்களையே திறந்து சாக வேண்டிய பிள்ளைக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்குவீங்கன்னா, இப்பொழுது கூட யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ பரிசுத்த ஆவியானவரே இவர்களுடைய வண்ணாந்தரங்கள் மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இன்னைக்கு இவங்க கண்களை திறங்கப்பா. இவர்களுக்கு என்று திறக்கப்பட்ட நீரூற்றுகள் திறக்கப்படட்டுங்கப்பா. அடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வண்ணாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். தைரியமாக போங்க. God bless you.